வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மோமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா 666ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 552ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்ல அண்டர் வேல்யூங்கிறது தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ROCE 6.6 இருக்கு, ஆவரேஜா இருக்கு. ROE 15.7 இருக்கு, இது ஹையா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.27 இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து வச்சிருக்காங்க. இது டென்டேட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் 33.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 17.72 நல்லா ஹையாக எடுத்திருக்கிறாங்க. EPS பார்த்தோம்னா 83.6 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 21 ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க. இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய கிராஸ் NPA 3.09 இருக்கு. 3.3க்கு கீழே இருக்கிறது நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இவங்க 3 நெருக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். NIM 2.87 இருக்கு. இது நார்மலாக எல்லா நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருக்கிற மாதிரி NIM மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட வந்தால் நல்லதுதான் நமக்கு. குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 29.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி ரெவென்யூ 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு 3, 6, 9 குவார்டரா பார்த்தோம்னா கிரீன்லயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 80 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகி EPS வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகி 22.1 இருக்கு. இப்போ EPSோட TTM பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான சேலஞ்சு 19.1க்கு மேலே எடுக்கும்போது இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும். இல்லை அதுக்கு கீழே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எய்தர் ஸ்டாக்னேட் ஆகும், இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு போகும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிமே வந்து சேலஞ்சு, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து லெஸ் தென் 20 கிட்டக்க இருந்ததுனால சர்னு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு போயிருச்சு. இப்போ வந்து 3 குவார்ட்டரா வந்து கிரேட்டர் தென் 20 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 19.1ங்கிறது வந்து லெஸ் தென் 20ல 1 ரூபா கம்மியா இருக்கு. அப்போ 20க்கு மேலே இவங்க மெயின்டைன் பண்ணும்போது தான் இது சப்சிக்வெண்டா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் ஆகும், growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதுல 20க்கு கீழே மெயின்டைன் பண்ணினாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல ரொம்ப கிளியராகவே நமக்கு புரிய வருது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல MF தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. MF பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து 3, 6, 7 குவார்டரா வந்து பார்த்தோம்னாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா FIS அப்படி இல்லை, 6 பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டருக்கு 0.04% வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த EPS தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 530, ஃபேர் பிரைஸ் 998, கரண்ட் பிரைஸ் 553. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ 0.55 இருக்கு. இது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து நமக்கு அட்வான்டேஜில் தான் இருக்கு, ஏன்னா அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு. EPSோட TTM 83.60 இருக்கு. அதோடைய ஆவரேஜ் பிரைஸ் 20.90. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் EPS வந்து 20.90 நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 19.10. அதை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு சின்ன புல்லப் கொடுத்து மேலே போயிட்டு Q4 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு. Q4 22.10, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 20.90. அதை காட்டிலும் கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட ₹1.30, ₹2.30 கிட்டக்க, நம்ம ₹1.30 கிட்டக்க கம்மியாக இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 50%, அதாவது வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறினதுல ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷனை கொண்டு வந்துட்டு அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம்.
அப்படி வெயிட் பண்ணும்போது அடுத்த குவார்ட்டரும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா கீழ கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து லெஸ் தென் 20க்கு கீழயே இருந்ததுனால, 20 ரிசல்ட் குடுக்கும்போது, இவங்க ஈஸியா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட மெயின்டெயின் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குவார்ட்டர்ல இருந்தே 20க்கு மேல இவங்க குடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா மாத்திரம் தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டெயின் ஆகும். 20க்கு மேல இவங்க குடுக்கல. அதாவது இனிமே வந்து எல்லாமே 20க்கு மேல குடுத்தரணும். ஏன்னா இப்ப 20, 21, 22ன்னு எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு இனிமே வரக்கூடியதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மாத்திரம் தான் சரியா இருக்கும். இவங்க 20க்கு கீழே இவங்க ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால சைடு வேஸ்லேயே போனாலும் எப்போதும் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற மாதிரி சைடு வேஸ்லேயே பிரைஸ் மூவ்மெண்ட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஓவர் வியூ பார்த்துருவோம். அதுக்கப்புறமா எப்படி மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம S4 வரைக்கும் தான் லோ பாயிண்ட் எடுத்திருப்போம். S4 வந்து 605லேருந்து 615. இவனுக்கு இந்த இடத்துல கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 505லேருந்து 513. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அப்படியே 505 513ங்கிற ரேஞ்சில் இருந்து S4 ஆன 605 615ங்கிற ரேஞ்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவன் வந்து 2024 பிப்ரவரியிலேருந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே கொடுத்துருக்கிறான். S4 உடச்சி இவன் மேலே போறான் அப்படின்னு சொன்னா S4 S3க்கான மிட் பாயிண்ட் 721லேருந்து 730, S3ங்கிறது 848லேருந்து 859. இவன் வந்து நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி 20க்கு மேலே எவ்வளோ தூரம் அவன் வந்து கொடுக்குறானோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் 20க்கு கீழே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது 505 513ங்கிற ரேஞ்சை கீழே உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் 403 332 183. எவ்வளோ தூரத்துக்கு இவங்க இறங்கியிருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.